بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد قد قال الله تعالى في كتابه عزيز إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, தொடராக நாங்கள் கிதாபு தஹாரா அங்கசுத்தி சுத்தம் என்ற தலைப்பிலேயும் அஹ்காமுஸ்ஸலா தொழுகையின் சட்டங்கள் சம்பந்தமாகவும் பல தலைப்புகளிலே நாங்கள் உரையாடியிருக்கின்றோம். அந்த பகுதியிலிருந்து நாங்கள் இன்று கிதாபுல் ஜும்ஆ தொழுகை அந்த அத்தியாயம் சம்பந்தமாக பல தகவல்களை நாங்கள் பேச இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை குளியல், அன்று நறுமணம் பூசுவது, வெள்ளிக்கிழமையின் சிறப்பு, வெள்ளிக்கிழமை சொற்பொழிவாற்றல், சொற்பொழிவுக்கிடையில் மழை வேண்டி பிரார்த்தித்தல், வெள்ளிக்கிழமை அன்று உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும் போன்ற பல விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஓதிய முதல் ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்ஆ தொழுகை சம்பந்தமாக கூறுகின்ற பொழுது, வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், இதா நூதிய லிஸ்ஸலாத் மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை நினைவுகூர பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிவோர்களாக இருப்பின் அதுவே உங்களுக்கு மிகவும் நன்மையானதாகும் என்று அல்லாஹு தாலா 62வது அத்தியாயத்திலே 9வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் அந்த நேரத்திலே தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டதும் கட்டாய கடமை என்று இந்த வசனம் உணர்த்துகிறது. அந்நேரத்தில் வியாபாரத்தை விட்டு விடுபடியும் கூறப்பட்டுள்ளது. ஜும்ஆ கடமை என்று அறியப்படுகிறது. மேலும் வெள்ளிக்கிழமை அன்று லுஹர் தொழுகை கிடையாது. அதற்கு பகரமாக ஜும்ஆ தொழுகை தொழப்படுகிறது. ஒரு கட்டாய கடமையாகும். பகரமாக செய்யப்படும் வழிபாடு கட்டாய கடமையே ஆகும். இதன் மூலம் ஜும்ஆ கட்டாயம் என்று நாம் விளங்கிக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கின்ற செய்திகள், பல செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. சஹீஹுல் புகாரியிலே 11வது அத்தியாயம் ஜும்ஆ தொழுகை தொடர்பானதாகும். அந்த வகையிலே இப்னு கய்யூம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஜும்ஆ தொழுகை சம்பந்தமாக இந்த நாளுக்கு 30க்கும் மேற்பட்ட சிறப்புகள் உள்ளதாக அல் ஹுதா என்னும் நூலிலே அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவது, அது பொருள், அது பெருநாள், அன்று மட்டும் நோம்பு நோற்கலாகாது, நோம்பிடிப்பது கூடாது. இரண்டாவது, அன்றைய சுபஹு தொழுகையில் அலிஃப் லாம் மீம் தன்சீல் ஆகிய ஹல்லத்தால் இன்சான் போன்ற அத்தியாயங்களை ஓதுவது ஜும்ஆ தொழுகையின் அத்தியாயமும், முனாஃபிகூன் அத்தியாயமும் ஓதுவது, அன்று குளித்தல், நறுமணம் பூசுதல், மிஸ்வாக் தீட்டுதல், அழகிய ஆடைகள் அணிதல், சொற்பொழிவாற்றல், சொற்பொழிவின் போது பேசாது அமைதி காத்தல், அன்று அல் கஹஃப் அத்தியாயம் ஓதுதல், சூரியன் உச்சியுள்ள போது அன்று தொழலாம், அன்று நரகம் எரிக்கப்படுவதில்லை, வார நாட்களிலே அது சிறப்பானது, அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அன்றுதான் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அன்றுதான்
மறுமை நாள் நிகழும். இவ்வாறு பல செய்திகள் ஃபத்ஹுல் பாரியிலே கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றபோது மதினாவுக்கு அருகில் உள்ள குபா எனும் இடத்திலே அவர்கள் தங்கினார்கள். 14 தினங்கள் தங்கியிருந்து அவர்கள் மஸ்ஜிது குபாவை நிர்மாணித்தார் என்ற வரலாறு சீரா நபவியிலே கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளியை நிறுவியதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே மதினாவை நோக்கி அவர்கள் புறப்பட்டு செல்கின்ற பொழுது ஜும்மா தொழுகையின் நேரம் வந்தபோது அவர்கள் அந்த அந்த இடத்தில் அம்ர் இப்னு அவுஃப் குலத்தாரிடம் தங்கியிருந்தார்கள். வியாழக்கிழமை வரை அங்கிருந்தார்கள். அங்கு மஸ்ஜிதுல் அவுஃப் குலத்தாரின் வாழ்விடத்தை அடைந்தபோது ஜும்மா தொழுகை நேரம் வந்துவிட்டது. அப்போதுதான் ஜும்மா கடமையாக்கப்பட்டது. அங்கு ஏற்கனவே ஒரு பள்ளி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்குதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதை அடுத்து மதினாவுக்கு சென்ற வரலாறு உங்களுக்கு தெரியும், ஃபத்ஹுல் பாரியிலே சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே அது சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் இலகுபடுத்தி விளங்கி அதன்படி செயல்பட எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.